நம்ம ஹீரோ விக்ரம் குழந்தைய தரத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இத முதல் வேலையா நாளைக்கு காலையில இளங்கோவையும் யாழினியும் கோவிலுக்கு வர வச்சு நாமளே நேரடியா சொல்றோம் அப்படின்றதையும் சொல்லி கோவிலுக்கும் வர வச்சுட்டாங்க. ஆனா அங்க வந்த பிறகுதான் நம்ம ஹீரோயின் இனியா கதையவே மாத்தி போட ஆரம்பிச்சாங்க. யாழினியையும் இளங்கோவையும் சங்கடப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே குழந்தைய தரமாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாரு. என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கைவிரிக்கவும் யாழினி கலங்கவே ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எது கேட்டாலும் நீ செய்யாம இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த விஷயத்த நான் கைவிட்டுட்டியே அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கவும் தான் நான் சொன்னது எல்லாமே போய் விக்ரம் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த சொன்னவும் இளங்கோவுக்கும் யாழினிக்கும் போன வருஷம் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயின் இனியா இப்படி பண்ணது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்கனவே யாழினி ரொம்ப நொந்து போயிருக்காங்க. தான் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு யோசிச்சதாலதான் தான் உயிரை மாற்றிக்கிறதுக்கும் யாழினி போனாங்க. அதுல இருந்து அவளை மீட்டுட்டு வந்து அவங்க கேட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு இப்போ அழ வைக்கிற மாதிரி சில விஷயங்கள்ல சொல்லாம இருந்திருக்கலாம். ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னா அதை வேறு வகையில யோசிச்சு பண்ணிருந்திருக்கலாம். இப்படி சங்கடப்படுத்திட்டு அதன் பிறகு உண்மையை சொல்லி சந்தோஷப்படுத்துறதுன்றது கொஞ்சம் மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. என்னதான் நம்ம ஹீரோயின் இனியா யாழினியை சங்கடப்படுத்தினாலும் விக்ரம் அந்த இடத்துக்கு வந்த பிறகு ஒரு காரியம் பண்ணாரு. நம்ம ஹீரோயின் இனியாவுக்கு தெரியாம ஒரு கிருஷ்ணர் பொம்மையை வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை இளங்கோ கிட்டையும் யாழினி கிட்டையும் கொடுக்கும் போது நமக்கு இது தோணாம போச்சே அப்படின்னு இனியா விக்ரம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோ விக்ரம் செஞ்ச இந்த செயல் பார்க்கறதுக்கு ரொம்பவும் பிரமாதமா இருந்துச்சு. இந்த சீன் யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணர் பொம்மையை கொடுத்ததோடு இல்லாம புராணத்திலயும் இது நடந்திருக்கு அப்படின்னு கிருஷ்ணரோட கதையையும் நம்ம ஹீரோ விக்ரம் எடுத்து சொல்லும் போதுதான் அட ஆமால அப்படின்னு தோணுது. இளங்கோ யாழினியோடைய ஆசை நிறைவேற்றினதும் 4 பேருமா சேர்ந்து சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பினாங்க. யாழினி இளங்கோவும் வீட்டுக்கு வரும்போதே நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து கௌரி அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் கோவில் நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லவும் அவங்களால இதை நம்பவே முடியல. விக்ரமா இப்படி சொன்னா, விக்ரம் கோவிலுக்கு வந்து நேரடியாக அதை சொன்னானா அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியத்துல கேட்கவே ஆரம்பிச்சாங்க. இவங்க எல்லாம் ரூமுக்குள்ள போறத பார்த்துக்கிட்டே இருந்தா விஷவள்ளி. இவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறாங்களே, அப்படி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சவ கதவு சாத்தி இருந்ததும் கதவு மேல காதை வச்சு கேட்க ஆரம்பிச்சா. அந்த செவிட்டு முண்டத்துக்கு எல்லா விஷயம் கேட்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல கேட்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த உண்மைகள் இப்பயே வெளியே வந்துட்டா கதையில சுவாரஸ்யம் ஏற்படாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் தற்சமயத்துக்கு விஷவள்ளியாத இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் தோணுது. உள்ளுக்குள்ள ஏதோ பேசுறாங்கன்னு கேக்குது, ஆனா என்ன பேசான்னு தான் கேட்கலன்னு புலம்பிக்கிட்டே அந்த செவிட்டு முண்டம் அங்கிருந்து கிளம்ப போகுது. யாழினி விஷயத்த எனக்கு தெரிஞ்சு மாயா தான் முதல்ல கண்டுபிடிப்பா அப்படின்னு தோணுது. மாயா தான் அவ கர்ப்பமே இல்ல, அவ வயிற்றுல குழந்தையே இல்லைன்ற விஷயத்த விஷவள்ளிக்கு சொல்ல போறா. விஷவள்ளி இந்த தகவலை விஷப்பாம்பு சிவத்துக்கிட்ட சொல்லி பிரச்சனைய பூதாகரமா மாத்த போறா. அடுத்த கட்டமா நம்ம ஹீரோ விக்ரம் சிவனாண்டியோட கேஸ நோக்கி நகர ஆரம்பிக்க போறாரு. குறிப்பா சிவனாண்டியோட ஒய்ஃப போய் இந்த ஜெயிலர் சந்திக்க போறாரு. இந்த தகவல் நம்ம ஹீரோ விக்ரமுக்கு வந்து சேர போகுது. விஷயத்தை கேள்விப்பட்டதும் விக்ரம் கொதிச்சு எழ போறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Bye guys.